श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ओम अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளிலே அடியனுடைய தண்ட பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, சுவாமியினுடைய திவ்ய சங்கல்பத்தினால் நம் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களினுடைய அர்த்த விசேஷங்கள் அனைத்தும் இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்துக்குள்ளே ஸ்ரீ வரதராஜ ஸ்தவத்தினுடைய 46வது ஸ்லோகம் தொடங்கி 50வது ஸ்லோக பர்யந்தமுள்ள அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் கூட விஞ்ஞாபிக்க வேண்டியதாக அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அந்த நியமனானுகுணமாக அடியேன் யதாசக்தி யதாமதி விஞ்ஞாபிக்கிறேன். अर्वाञ्चो यत्पदसरसिजद्वन्द्वमाश्रित्य पूर्वे मूर्ध्ना यस्यान्वयमुपगता देशिका मुक्तिमापुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयमुक्तिं करस्थां यत्सम्बन्धात् अमनुत कथं वर्ण्यते கூரநாதः அப்படின்ட்டு எம்பெருமானாருக்கு முற்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் சுவாமியினுடைய திருமுடி சம்பந்தத்தாலையும் பிற்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் கூட எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலும் உஜ்ஜீவனம், இப்படி சகலர்க்கும் மோக்ஷப்பிரதாதாவாக இருக்கிற எம்பெருமானார் தாமே தமக்கு அந்த கூரத்தாழ்வான் சம்பந்தத்தால் மோக்ஷம் நிச்சயம் அப்படின்ட்டு பாவிக்கணும்னு இந்த கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை ஒருவராலும் வர்ணிக்கவே முடியாது. இப்படி வர்ணனாதீதமான நம் வாக்குக்கு எட்டாததான பெரும்புகழை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான். இந்த சரித்திரம் வந்துட்டு குரு பரம்பரா பிரபாவத்தில் தெரியறது. ஒரு நாள் கூரத்தாழ்வான் வந்துட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரங்கநாதரை சேவிக்கிறதுக்குன்ட்டு போய் நிற்கிறார். அப்படி நின்றதும் பெருமாள் கூரத்தாழ்வானை பார்த்து, ஏதோ சொல்லணும் போல இருக்கே, இந்த விஷயம் சொல்கிறது போல இருக்கே, என்ன விஷயம் தெரிவிங்கோ அப்படின்ட்டு கூரத்தாழ்வானை கேட்கிறார். கேட்டதும் இவர் ஒரு ஸ்தோத்திரத்தை விஜ்ஞாபனம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை வந்துட்டு உபன்யசிக்கிறார். அத்தை கேட்டு ரொம்ப பேர் ஆனந்தத்தை அடைகிறார் ரங்கநாதர். அடைந்து அந்த ஆனந்தத்தில் வந்துட்டு கூரத்தாழ்வானை பார்த்து சொல்கிறார், உமக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதர் சொல்கிறார். கூரத்தாழ்வான் சொல்கிறார், அடியனுக்கு ஏற்கனவே எல்லாத்துமே தேவர் அனுகிரகிச்சிருக்கார், உன் அடியனுக்கு என்ன தான் வேணும்? ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கூரத்தாழ்வான் சொன்னதும், இல்லை இல்லை உமக்கு ஏதாவது கொடுக்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, நீர் வேண்டிக்கோங்க, நீர் என்ன பிரார்த்திக்கிறாரோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதனும் சொல்கிறார்.
சொன்னதும் கூரத்தாழ்வான் பார்த்து, துவது அனுபவத்துக்கு, தேவருடைய அனுபவத்துக்கு தடையாக இருக்கிற இந்த சரீரத்தை நீக்கி அடியனுக்கு தேவருடைய அனுபவத்தை கொடுக்க வேணும், அடியனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தித்ததும் ரங்கநாதர் வந்துட்டு, அது தவிர வேறு எத்தையாவது கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறார். சொன்னதும் அப்போ கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், இல்லை இல்லை, எனக்கு கொடுத்தா இதை கூடும், இல்லாட்டா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு இத்தையே பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்ததும் ரங்கநாதர் வந்துட்டு, அப்படியே உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உள்ள எல்லாருக்கும் கூட மோட்சத்தை பரமபதத்தை தந்தோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் வந்துட்டு, ரங்கநாத பெருமாள் வந்துட்டு அனுகிரகத்தை கொடுக்குறார். இப்படி அனுகிரகித்ததும் இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரியறது. தெரிஞ்சதும் எம்பெருமானார் வந்துட்டு தம்முடைய அந்த காஷாய உத்திரியத்தை இருக்கே, அந்த காஷாய உத்திரியத்தை அப்படி ஆகாசத்தில் தூக்கி போட்டு ஆனந்த கூத்தாடினேர். ஆனந்த கூத்தாடின்றிருக்கச்ச சுத்தமுள்ள அந்த சிஷ்யர்கள் எல்லாம் வந்து எம்பெருமானாரை பார்த்து கேட்குறான், என்ன சுவாமி இது மாதிரி ஆடுறது, என்ன விஷயம் அப்படின்ட்டு. இப்போ எம்பெருமானார் சொல்கிறார், இத்தனை நாளாக எனக்கு வந்துட்டு நரக்கந்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்ன ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பி வந்துட்டு இது யாருக்கும் உபதேசம் பண்ணாத அப்படின்னு சொன்னதை நாங்கள் திருக்கோட்டியூரில் அஷ்டாங்க விமானம் மேலே ஏறி ஆசையோடவருக்கு எல்லாருக்குமே கூட யார் யாரெல்லாம் கேட்கணுன்ட்டு ஆசைப்படுறாளோ அவள் எல்லாருமே கூப்பிட்டு அந்த திருமந்திரார்த்தத்தை, அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாத்துமே கூட நான் சொல்லிவிட்டேனே. இப்படி ஆச்சாரியனுடைய திருவாக்க அதிக்கிரமிச்சதுனால எனக்கு வந்துட்டு நரக்கந்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனால நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு ரங்கநாதன் வந்துட்டு கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் உள்ள எல்லாருக்கும் கூட மோட்சம் அப்படின்னு சொன்னேரோ, இப்போது அடியனுக்கு கூட மோட்சம் இருக்குதானே, அடியனுக்கும் அந்த கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் உண்டாயிருத்தே. அது ஆச்சாரிய சம்பந்தமோ சிஷ்ய சம்பந்தமோ ஏதோ ஒரு ரகமாக எனக்கும் அந்த கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் உண்டு ஆடுறதுனால எனக்கும் மோட்சம் நிச்சயம் அப்படின்ட்டு எம்பெருமானார் பாவித்தேருன்னு சொல்லணும்னா கூரத்தாழ்வானுடைய வைபவம் எப்பேற்பட்டதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. இப்படி சுவாமி கூரத்தாழ்வான் அனுகிரகித்த கிரந்தங்கள் 5 பஞ்சஸ்தவங்கள் அப்படின்னு பிரசித்தம். அதில் முதல்ல ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் பரவாசுதேவன் விஷயமாக, அதிமானுஷஸ்தவம் விபவாவதாரத்தில் பெருமாளுடைய லீலைகள் பற்றியும், அடுத்தது சுந்தரபாகுஸ்தவம் திருமாலிரம் சோழ அழகர் பற்றியும், இப்போது நமக்கு பிரகிருத விஷயமாக இருக்கிற ஸ்ரீ வரதராஜஸ்தவம் தேவப்பெருமாளுடைய வைபவம் விஷயமாக, அடுத்தது ஸ்ரீஸ்தவம் பெரிய விராட்டியார் விஷயமாக அனுகிரகிச்சிருக்கார் சுவாமி கூரத்தாழ்வான். இந்த சோழராஜாவினுடைய உபத்திரவத்தால் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் திருநாராயணபுரத்துக்கு சென்றேர் சுவாமி ராமானுஜர். அப்படியே அந்த சோழராஜாவினுடைய உபத்திரவத்தால், அவனுடைய கொடுமையினால் கூரத்தாழ்வான் தம்முடைய கண்களையும் இழந்து ஸ்ரீரங்க வாசத்தையும் இழந்து திருமாலிரம் சோழமலைக்கு சென்றேர். அப்படி அந்த பயண கதியில் திருமாலிரம் சோலைக்கு போகிற அந்த வழியில் வந்துட்டு அந்த பயண கதியில் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவத்தெல்லாம் அனுகிரகிக்கிறார். அங்கே போய் திருமாலிரம் சோலைக்கு போய் சேர்ந்து அங்கே திருமாலிரம் சோலையில் வர்த்திக்கிற அந்த காலத்தில் அங்கே இருக்கிற அழகருடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாத்தையும், அந்த அழகருடைய திவ்ய லாவண்ய சௌந்தரியத்தில் எல்லாத்தையும் ஈடுபட்டு அந்த அனுபவ பரிவாகமாக சுந்தரபாகுஸ்தவத்தை அனுகிரகித்தார். அந்த சுந்தரபாகுஸ்தவத்திலேயே கடைசியில் வந்துட்டு விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மாமகீனாம் ஸ்ரீரங்கதாமணி யதாபுர மேகதோகம் ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமாலிரம் சோழ அழகர்கிட்டையே பிரார்த்திக்கிறேன். நான் வந்துட்டு பூர்வம் போலேயே எம்பெருமானாரோட கூடி அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்படிக்கு தேவர் தான் அனுகிரகிக்க வேணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து ஸ்ரீரங்க ஸ்ரீவர்தனம், அதாவது ஸ்ரீரங்க ஸ்ரீர்ஷவர்ததாம் அப்படின்ட்டு சொல்லும்படி அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாது, அது வந்துட்டு விருத்தி அடையணும், நான் வந்துட்டு பூர்வம் போலேயே எம்பெருமானாரோட சேர்ந்து ஸ்ரீரங்கத்தில் வசிக்கணும் அப்படின்ட்டுலாம் பிரார்த்திக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். இப்படி கூரத்தாழ்வானுடைய பிரார்த்தனானுகுணமாக அந்த சோழராஜா கூட மாண்டு போகிறான். இப்படி சோழராஜா மாண்டான் அப்படின்ற விஷயத்த கூரத்தாழ்வானுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப ஆனந்தம், நமக்கு இனிமேல் எந்த உபத்திரவம் இல்லையே, நமக்கு இது மாதிரி இந்த சோழராஜா வந்துட்டு மாண்டே போனான். அதனால அந்த ஆனந்தத்தோடு திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அடையிறார் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருநாராயணபுரத்துக்கு போன ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வந்துட்டு இப்படி கூரத்தாழ்வானுக்கும் பெரிய நம்பிகளுக்கும்
அந்த சோழராஜாவினுடைய சதஸில் ஏற்பட்ட அந்த ஆபத்து எல்லாத்துமே கூட எம்பெருமானார்கிட்ட விஜ்ஞாபனம் பண்ணுறார். இது மாதிரி பெரிய நம்பிகளுக்கு இது மாதிரி ஆபத்து ஏற்பட்டது. அவர் வந்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு சேர்ந்தார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். இப்படி குரத்தாழ்வானுக்கு வந்துட்டு கண்ணு போச்சு முதலான இந்த விஷயங்கள் எல்லாத்துமே கூட எம்பெருமானாருக்கு தெரிவிக்கிறார். தெரிவித்ததும் எம்பெருமானாருக்கு ரொம்ப துக்கம். இது மாதிரி ஆயிடுத்தே, பெரிய நம்பிகளுக்கு இது மாதிரி ஆயிடுத்தே, கூரத்தாழ்வானுக்கு இது மாதிரி கண்ணு போயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ துக்கம். அப்போ வந்துட்டு தம்முடைய அந்தரங்க கைங்கரியவராக இருக்கிற மாருதி சிறியாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு உடனே நீர் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆழ்வான் சன்னதியில் அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்துமே கூட ஆராய்ந்து தெரிந்து கொண்டு நீர் வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நியமித்து அனுப்புகிறார். அப்படி நியமிச்சதும் மாருதி சிறியாண்டான் சுவாமி வந்துட்டு நேராக கூரத்தாழ்வான் கிட்ட வந்து இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வேகமாக புறப்பட்டு வந்து இங்குள்ள விஷயங்கள் எல்லாத்துமே கூட இந்த மாதிரி சோழராஜா மாண்டான் முதலான விஷயங்கள் எல்லாத்துமே கூட ஆழ்வானுடைய சன்னதியில் வந்து தெரிஞ்சுண்டு திரும்பியும் வேகமாக புறப்பட்டு திருநாராயணபுரத்துக்கு சென்று அங்கே எம்பெருமானாருக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கூட தெரிவிக்கிறார். இது மாதிரி அந்த சோழராஜா எந்த சோழராஜானால உபத்திரவமோ அந்த சோழராஜா மாண்டான் அப்படின்றது தெரிவிக்கிறார். தெரிவித்ததும் எம்பெருமானாருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் புறப்பட்டு திருநாராயணபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஏழ்றார். அப்படி ஏழிந்தும் எம்பெருமானாருக்கு கூரத்தாழ்வான் நேராக எதிர் வந்து சிக்கன அந்த எம்பெருமானாருடைய திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டு அப்படியே சேவித்து கொண்டு இருக்கிறார். அப்போ உடனே கூரத்தாழ்வானை பார்த்து எம்பெருமானார் அப்படியே மேலே தூக்கிண்டு, இப்படி திருஷ்டிபூதரான உமக்கு கண்ணு போயிடுத்தே, இது அடியேனுடைய துஷ்கர்ம ஃபலமன்னோ, இது என்னுடைய துஷ்கர்ம ஃபலமன்னோ உமக்கு இது மாதிரி கண்ணு போயிடுத்து அப்படின்ட்டு எம்பெருமானார் மிகவும் வருந்தி கூரத்தாழ்வானை வந்துட்டு கெட்டியாக காடாலிங்கனம் பண்ணிண்டு இது மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கிளேஷப்படுறார். அப்படி ஆனதும் பக்கத்து நாள் கார்த்தால கூரத்தாழ்வானை அழைத்து, நம் காஞ்சி பேரருளாள பெருமாள் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனாக இருக்கிறார், நீர் அவரை விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி நீர் வந்து கண்ணு கொடுக்க வேண்டியதாக பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் கூரத்தாழ்வானை நியமிக்கிறார். இப்படி நியமித்ததும் இல்லை எனக்கு இந்த வெளிக்கண்ணில் எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இல்லை தேவர் பிரார்த்திச்சே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் நிர்பந்திக்க, சரி ஆச்சாரியர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியமனத்தை சிரசா வகித்து காஞ்சி தேவப்பெருமாள் விஷயமாக ஸ்வஸ்திஹஸ்தீரி மஸ்தசேகரம் அப்படின்ட்டு தொடங்கி நீலமேக நிபம ஸ்வஸ்திஹஸ்தீரி மஸ்தசேகரா சந்தனோத்துமை சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாப்யதிகமப்யதத்தயம் தேவமௌபனிஷதி சரஸ்வதி அப்படின்ட்டு தொடங்கி நீலமேக நிபமஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தலம் அனந்தஷயந்த்வாம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்ரசாத் குரு கரீஷ சதாமே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தில் வந்துட்டு சதா தரிசனம் பண்ணுறதுக்கு யோக்கியமாக இருக்கிற அப்ராக்கிருதமான திவ்ய சக்ஷுஷை அடியனுக்கு தேவர் பிரசாதிக்க வேணும்ன்ட்டு அந்த காஞ்சி தேவப்பெருமாளுடைய திருவடிவாரத்தில் கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். இப்படி பிரார்த்திச்சதும் அன்னைக்கு ராத்திரியே காஞ்சி தேவப்பெருமாள் வந்துட்டு கூரத்தாழ்வானுடைய ஸ்வப்னத்தில் சாட்சாத்கரித்து தேவர் வேண்டினபடியே உமக்கு தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார். இப்படி தெரிவித்ததும் கார்த்தால பிரத்யூஷ காலத்தில் தூக்கம் எழுந்து உடனே கூரத்தாழ்வானுக்கு ஆனந்தம். இது மாதிரி நமக்கு தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணேருன்ட்டு நித்தியகர்மானுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு இந்த வரதராஜஸ்தவத்தை முழுக்க ஒரு தடவை பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டு நேராக எம்பெருமானார் சன்னதிக்கு போய் இந்த மாதிரி தேவர் நியமித்தபடி அடியன் காஞ்சி தேவப்பெருமாள் விஷயமாக வரதராஜஸ்தவத்தை பண்ணேன். இப்படி அந்த தேவப்பெருமாள் வந்துட்டு அடியன் பிரார்த்தித்தபடியே சதா தர்ஷனம் பண்ணுறதுக்கு யோக்கியமாக இருக்கிற அப்ராக்கிருதமான திவ்ய சக்ஷுஷை அடியனுக்கு அனுகிரகிச்சார் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான கையை பிடிச்சுண்டு நேராக தேவப்பெருமாளுடைய ஆஸ்தானத்துக்கு ஆஷின் போகிறார் சுவாமி ராமானுஜர். ஆஷின் போயிட்டு அங்கே தேவப்பெருமாள் முன்ன இந்த வரதராஜஸ்தவத்தை விஜ்ஞாபனம் பண்ணுறார் கூரத்தாழ்வான். அந்த ஸ்தோத்திரம் முடிக்கிற ஒரு அளவில் என்ன ஆறுது, எம்பெருமானார் வந்துட்டு அந்நியபரராக வேறு காரியாந்தரத்தில் அப்படி பக்கத்துக்கு போகிறார்.
அப்படி போன சமயத்தில் தேவப்பெருமாளும் பிரசன்னராய் கூரத்தாழ்வான் கிட்ட உமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கிறார். உமக்கு என்ன வேணும் கேளும், அடியேன் பிரசாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான் வந்துட்டு எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து தமக்கு கண்ணு வேணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறது விஷயமாக இருக்க, அது ஏதும் பண்ணாமல் நான் பெத்த பேர் 400 ஆண் பெற வேணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறார். இது என்ன ஒரு மகாகுணம்! எனக்கு என்ன மோட்சமோ 400 ஆணுக்கும் அது கிடைக்க வேணும் அப்படின்ட்டு தேவப்பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்படி பிரார்த்திச்சதும் சரி அப்படியே தந்தோம் அப்படின்ட்டு தேவப்பெருமாளும் அந்த அனுகிரகத்தை பண்ணுறார் தேவப்பெருமாள். இப்படி தனக்கு கண்ணு போகிறதுக்கு இந்த உபதிரவத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற 400 ஆந்தனுக்கும் முக்தி நல்கினான் வாழியே அப்படின்ட்டு சொல்லும்படிக்கு இது மாதிரி பிரார்த்திச்சேரே, இது ஒரு என்ன அபாரமான கருணாகுணம்! இது மாதிரி ஒரு குணம் கூரத்தாழ்வான் இடத்தை தவிர வேற எங்கேயும் நாம் காண முடியாது. இப்படி பிரார்த்திச்சதும் தேவப்பெருமாள் வந்துட்டு சரி தந்தோம் அப்படின்ட்டு அனுகிரகித்தார். கேட்டு ராமானுஜர் வந்துட்டு ஓட்டமாக வரார். வந்து தேவப்பெருமாளை பார்த்து, தேவர் சர்வஜரே, அது மாதிரி சர்வஜராக இருக்கிற தேவர் இப்போ என்னுடைய திருவுள்ளத்தில் என்ன கருத்தோ தேவர் முடித்து கொடுக்கலையே. ரெண்டாவது கூரத்தாழ்வானை பார்த்து கேட்கிறார், நீர் சுதந்திரரைட்டீர், என்னுடைய திருவுள்ளத்தை மீறி நீர் அதிலங்கித்து உமக்கு வேண்டினபடியெல்லாம் பிரார்த்திச்சேரே அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வானையும் கேட்கிறார். இப்படி எம்பெருமானார் சொல்லி நின்றுருக்கிற அளவில் இப்போ தேவப்பெருமாள் சொல்கிறார், ராமானுஜரே, உம்மையும் எம்மையும் காணும் அளவிலே இவருக்கு கண்ணு பாங்காகவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறார் தேவப்பெருமாள். இப்படி ராமானுஜரையும் தேவப்பெருமாளையும் சேவிக்கிற ஒரு தருணத்தில் கூரத்தாழ்வானுக்கு கண்ணு பாங்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அனுகிரகத்தை வாங்கிறார். இப்படி இந்த வரதராஜஸ்தவமானது ஏற்பட்டது. இந்த வரதராஜஸ்தவத்தில் காஞ்சி தேவப்பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவருடைய அந்த ஸ்வரூப ரூப சௌந்தர்ய லாவண்யாதி குணங்களையும் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த கிரமத்தில் இந்த 46வது ஸ்லோகம், ரிங்காத்தோ விரஜ சதனாங்கணேஷு கிந்தே கோயஷ்டி கிரகணவசான்னு கோபகோஷ்டியாம் ஆலம்பாத் ஹயனய சூத்திரதோத்ரயோர்வா பாணீனாம் வரததவாருணத்வமாசீத். இந்த ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்திக்கிறேர் அப்படின்னா, தேவப்பெருமாளுடைய திருக்கைகளுக்கு இருக்கிற சுவாபாவிகமான அந்த ஷகப்பு நிறம், அந்த அருணத்துவம், இதுக்கு காரணம் என்னது? இன்ன காரணத்தினால இந்த கை சிவந்திருக்கா, இன்ன காரணத்தினால இந்த கை சிவந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹேது பிரஷ்னம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் கூரத்தாழ்வான். இதனுடைய பிரதிபதார்த்தம், ஹே வரதனே, விரஜ சதனாங்கணேஷு, திருவாய்ப்பாடியிலுள்ள வீட்டு முற்றங்களில் ரிங்காத்தஹா கிம், தவழ்ந்து விளையாடினதாலேயோ அல்லது கோபகோஷ்டியாம், ஆயர்களின் திரளிலே கோயஷ்டி கிரகணவசான்னு, பசுக்களை மேய்க்கும் கோல்களை பிடித்ததனாலேயோ அல்லது பார்த்தசாரதியாக இருந்தபோது ஹய நய சூத்திர தோத்ரயோகோ ஆலம்பாத்வா, அந்த குதிரைகளை சிக்ஷித்து நடத்தும் கருவிகளாயிருந்த கடிவாளத்தையும் சாட்டையும் பிடித்ததனாலேயோ தவ பாணியினாம், அதாவது தேவரீருடைய உனது திருக்கைகளுக்கு அருணத்வம் ஆசீத், சிவப்பு உண்டாயித்து. இது இதனுடைய பிரதிபதார்த்தம். இதனுடைய அர்த்தத்தை விசேஷார்த்த விஷயத்துக்கு வந்தால் இதில் கேட்கிறார், ஹே வரத தவ பாணினாம் விரஜ சதனாங்கணேஷு ரிங்காத்தஹா ஆசீத் கிம், தவ பாணினாம் அருணத்வம் விரஜ சதனாங்கணேஷு ரிங்காத்தஹா ஆசீத் கிம். அப்படின்ன தேவப்பெருமாளே, உங்களுடைய திருக்கைகள் இது மாதிரி சிவந்திருக்கே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹேத்து பிரஷ்னம் பண்ணுறார். அதில் முதல்ல கேட்கிறார், இப்படி சிவந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த திருவாய்ப்பாடியில் உள்ள அந்த வீட்டு முற்றங்களில் தேவர் இப்படி தவழ்ந்து விளையாடினேரே, அப்படி தவழ்ந்து விளையாடுற பொழுது கையெல்லாம் கீழே ஊண்டிண்டு அந்த முழந்தாள்களால் இது மாதிரி தவழறேரே, அப்படி தவழச்ச அந்த கையெல்லாம் ஊண்டினபடியாலே உமது கைகள் சிவந்தனவோ அப்படின்ட்டு முதல் காரணத்தை தெரிவிக்கிறார். இப்படி கண்ணனாக பெருமாள் தவழ்ந்து விளையாடின இந்த விஷயத்தை பெரியாழ்வார் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே. தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணியார் பப்புழுதி அழகின்றான், என் மகன் கோவிந்தன் கூத்தின இளமாவதி நின்முகம் கண்ணுளவாகில் நீங்கே நோக்கிப்போ. இங்கே கண்ணனுக்கு வந்துட்டு அதி சைஷவ தசை எல்லாம் முடிஞ்சுது. போன தசகத்தில் தான் மாணிக்கங்கட்டியில் எல்லாம் கண்ணனை தூங்கப்படுத்தி எல்லாம் ஆயிடுது.
அடுத்த பதிகம் தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய். இந்த பதிகத்தில் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். கண்ணனுக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூடித்து அதி சைஷவ தசை முடிஞ்சதும் கண்ணன் வந்துட்டு தவழ ஆரம்பிக்கிறார். அப்படி தவழ ஆரம்பிக்கிற பொழுது அது எத்தனை அழகாக இருக்குது அப்படின்றத வர்ணிக்கிறார். அந்த சுட்டி அப்படின்ற அந்த திருவாபரணம் இருக்கே, நெத்தியில் இப்படி சாத்தி இப்படி நெத்தியில் இப்படி தலையில் இப்படி சாத்தி இப்படி நெத்தியில் தொங்குற அந்த சுட்டின்றத ஆபரணம் இப்படி தவழச்ச வந்துட்டு தலையை இப்படி குனிஞ்சுட்டு தான் தவழ முடியும், மேலே தூக்கிண்டு தவழ முடியுமா? இப்படி தலையை குனிஞ்சுண்டு இப்படி தவழற பொழுது அந்த சுட்டியானது இப்படி இப்படி ஆடுறதான். அப்படி ஆடுறபடிக்கு தூங்க தூங்க தவழ்ந்து போய் மெல்ல இது மாதிரி ஆடுறது அந்த சுட்டி என்ற அந்த திருவாபரணம். இப்படி ஆடும்படிக்கு கைகளை கீழே ஊண்டிண்டு இடுப்பில் சாத்திண்டு அந்த திருவாபரணம்லாம் ஒலிக்கும்படிக்கு காலில் சாத்தின்ற சதங்கை முதலான திருவாபரணம் எல்லாம் கூட சப்திக்கும்படிக்கு இது மாதிரி தவழ்ந்தேர் கண்ணன். அப்படி தவழற போது என்ன ஆச்சு? பொன்முக கிண்கிணியார் புழுதி அழகின்னான். அங்கே நேராக போயிட்டு அந்த புழுதி எல்லாத்துமே எடுத்துட்டு உடம்புலாம் பூசிண்டு இப்படிலாம் விளையாடுறார். அப்போது இது மாதிரி என் மகனான இந்த கோவிந்தன் இப்படி மனோகர சேஷ்டிதங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, இது மாதிரி இந்த மனோகர சேஷ்டிதத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு இது மாதிரி இருக்க, ஓ மாமதி, ஓ சந்திரனே, நீ வந்துட்டு கண்ணன் இது மாதிரி தவழுறேர் விளையாடுறேர் அப்படின்னாக்கா நின்று பார்த்துட்டு போக வேணாமா? அது இல்லாத நீ பாட்டுக்கும் போயின்ட்டுருக்கியே, நின்முகம் கண்ணுளவாகில் நீங்கே நோக்கிப்போ. உன் மூஞ்சில் ஒரு கண்ணுன்ட்டு ஒன்று இருந்ததுன்னாக்கா அந்த கண்ணு பெற்ற பிரயோஜனமே கண்ணனை சேவிக்கிறது. அடுத்தனால நீ இங்கே நோக்கிப்போ, இங்கே பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு யசோத பாவனையில் பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். இப்படி கண்ணன் அப்படி திருவாய்ப்பாடியில் இப்படி தவழ்ந்த பொழுது இந்த கைகளை கீழே ஊண்டினாயே, அந்த ஊண்டின பொழுது அந்த கைகள் சிவந்தனவோ அப்படின்னு கூறத்தாழ்வான் முதல்ல இங்கே ஹேத்து பிரஷ்னம் பண்ணுறார். அடுத்தது சொல்கிறார், கோபகோஷ்டியாம் ஹே வரத தவ பாணினா மருணத்வம் கோபகோஷ்டியாம் கோயஷ்டி கிரகண வசாதாசினோ. அதாவது அந்த கோபகோஷ்டியில் வந்துட்டு பசுக்களை மேய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீ கோலை வந்துட்டு கையில் பிடித்தாயே, அந்த கோல்களை கையில் பிடித்ததனால் உன் கைகள் சிவந்தனவோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது காரணத்தை தெரிவிக்கிறார். இங்கே வியாக்கியாதாவான பிரதிவாதி பயங்கர வண்ணங்கராச்சார சுவாமி இந்த விஷயத்தை ரொம்ப அனுபவித்து அங்கே ரொம்ப ரசமான வியாக்கியானத்தை பண்ணுறார். இப்போ கண்ணன் கையில் கோல் பிடித்துண்டு இது மாதிரி பசுக்களை எல்லாம் மேய்த்தேர், அப்படி அந்த கோல்களை கையில் பிடித்ததனால் கைகள் சிவந்தனவோ அப்படின்ட்டு இங்கே கூறத்தாழ்வான் ஹேத்து பிரஷ்னம் பண்ணுறார். அப்படின்னா இப்போ இந்த கைகளில் கோலை பிடித்தேர் அப்படின்னா இந்த கோல் எங்கேருந்து வந்தது கண்ணன் கைக்கு? யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் வேலிக்கோல் வெட்டி விளையாடு வில்லேத்தி அப்படின்ற அந்த பதிகத்தில் வந்துட்டு கண்ணனுக்கு வந்துட்டு முன்பதிகமான வெண்ணெய் அலைந்த குணங்களில் நீராட்டி ஆயிடுத்து. அடுத்தது வந்துட்டு கண்ணனுக்கு வந்துட்டு தலையெல்லாம் வாரி ஆயிடுத்து. தலைவாரினான அப்புறம் பூச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேடின்னு இருக்கா யசோத பிராட்டி. அப்படி தேடுற அளவில் வந்துட்டு மீதி பசங்கள்லாம் வந்துட்டு கண்ணு மேய்க்கிறதுக்கு போகிறா. ஜாத்யுச்சிதமான அந்த பசுக்களை மேய்க்கிறதுக்குன்ட்டு போகின்ற அந்த பசங்களை எல்லாம் பார்த்து நானும் பசுமாடு மேய்க்கிறதுக்கு போகிறேன், எனக்கு அதுக்கு உண்டான அந்த கோலை தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேட்குறான். இப்படி கேட்டதும் அந்த குழந்தைக்கு அண்ணன் சொன்னால் அழப்போகிறது. அதோட யசோத பிராட்டி சொல்கிறா, இதோ கொண்டு வந்து தந்துவிட்றேனே, கொண்டு வந்து தந்துவிட்றேனே, அக்காய் கோல் கொண்டு வா. அந்த காக்காவை பார்த்து கொஞ்சம் கண்ணனுக்கு கோல் கொண்டு வான்ட்டு கூப்பிட்டுண்டே இந்த மாதிரி பலகாலம் கூப்பிட்டுண்டே காலிப்பின் போவார்க்கோர் கோல் கொண்டு வா, கடல் நிறம் வண்ணர்க்கோர் கோல் கொண்டு வா அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறான். இப்படி சிறுக்கண்ணு மெய்ப்பார்க்கோர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கோர் கோல் கொண்டு வா அப்படின்ட்டு எங்கள் தேவபிரானுக்குன்னு சொல்லிட்டு கோல் கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படியே யசோத பிராட்டி சொன்னதும் இது மாதிரி பலகாலம் அனுசந்திக்கிறதுனால அந்த காக்கா அந்த கோல் கொண்டு வந்து கொடுத்தது, அத்தை தான் கண்ணன் கையில் தாங்கி இருக்கான் அப்படின்ட்டு ரசமான ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை இங்கே தெரிவிக்கிறார். இப்படி தெரிவித்ததும் கோலால் நிறமேத்தையன் கோவலர் கோவே அப்படின்ட்டு அந்த கோல்களை கையில் பிடிச்சிருந்து அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்தாயே, அப்படி அந்த கோல்களை கையில் தாங்கினபடியாலே உன் கைகள் சிவந்தனவோ அப்படின்ட்டு இங்கே ரெண்டாவது காரணம் காமிக்கிறார். மூணாவது காரணம் காமிக்கிறார், ஹே வரத தவ பாணினா மருணத்வம் ஹய நய சூத்திர தோத்திரையோர் ஆலம்பாதாசித்வா. அதாவது நீ வந்துட்டு பார்த்த சாரதியாக பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்தபோது, நீ வந்துட்டு பார்த்த சாரதியாக இருந்தபோது
பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை அப்படின்ட்டு சொல்லும்படி அந்த குதிரைகள் எல்லாத்துமே கூட சிக்ஷித்து செலுத்துவதற்காக நீ அந்த கடிவாளத்தை கையை பிடிச்சிண்டாயே, அந்த கடிவாளத்தையும் ஷாட்டையும் கையில் பிடிச்சிண்டாயே, அதை பிடித்ததனால் உன் கைகள் சிவந்தனவோ அப்படின்ட்டு மூணாவது காரணத்தை இங்கே காமிக்கிறார் கூறத்தாழ்வான். இது மாதிரி தேவப்பெருமாளுடைய திருக்கைகளுக்கு இருக்கிற சுவாபாவிகமான அருணத்துவத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஹேது பிரஷ்னம் பண்ணுறதாக இருக்குது இந்த 46வது ஸ்லோகம். அடுத்தது 47வது ஸ்லோகம். சர்வஜ்ஞாः சமுச்சித சக்தயः சதைவ त्वत् சேவா நியம ஜுஷஸ்வ தேகபோகாः ஹேதீனாம் அதிபதயः சதா கிமேதான் சோபார்த்தம் வரத பிபர்ஷி ஹர்ஷதோவா அப்படின்றது 47வது ஸ்லோகம். இதில் வந்துட்டு தேவப்பெருமாளுடைய இந்த மாதிரி தேவப்பெருமாளுடைய அந்த திருவாழி திருச்சங்கள்லாம் கையில் ஏந்தி கொண்டு இப்படி திவ்யாஸ்திர புஷ்பிதமான திருக்கைகளாலே இது மாதிரி தேவப்பெருமாள் சேவை சாய்க்கிறாரே, அதை சேவித்ததும் அந்த சேர்த்தி அழகை சேவித்து அந்த அனுபவ பரிவாகமாக ஒரு பிரஷ்னத்தை பண்ணுகிறார் இங்கே கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தில். என்னான்ட்டுன்னு இப்போது பெருமாள் தம்முடைய திருக்கரங்களிலே திவ்யாயுதங்களை ஏந்து கொண்டிருக்கிறாரே, இதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இவரோ சர்வசக்தி இருக்கிறவர், எல்லாமே சங்கல்ப மாத்திரத்திலேயே ஜெகத் சிருஷ்டி முதலான எல்லா காரியங்களையும் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி உடையவர். இப்படிப்பட்டவருக்கு விரோதி நிரசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதத்தை தான் பிரயோகிக்கணுமா? சங்கல்ப சாத்தியமாச்சு அது எல்லாமே கூட. அது மாதிரி இருக்கச்ச இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கூட கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்ட்டு இங்கே கேட்குறார். இப்படி கேட்டதுக்கு அப்படின்ட்டு கேட்டு இது சொல்கிறார், இந்த ஸ்ரீ சங்க சக்கராதிகளுக்கு ஆயுத கோட்டியிலும் ஆபரண கோட்டியிலும் பரிகணனம் உண்டு. ஆகையால் ஆபரணத்வேன தாரணமேயாய் இருக்க அடுக்கும் என்ன திருவுள்ளம் பற்றி அது தன்னை பிரஷ்னவியாஜேன வெளியிட்டருளுகிறார். அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த சங்க சக்கராதி திவ்யாயுதங்களுக்கு ஆயுத கோஷ்டியிலையும் ஆபரண கோஷ்டியிலும் 2 கோஷ்டியிலையும் அதுக்கு பரிகணனம் உண்டு. ஆகையால் ஆபரணத்வேன இந்த சங்க சக்கராதி திவ்யாயுதங்களை பெருமாள் ஏந்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற இந்த விஷயத்தை ஒரு பிரஷ்னவியாஜமாக ஒரு பிரஷ்னவியாஜேன இந்த ஸ்லோகத்தில் வெளியிட்டருளுகிறார் கூறத்தாழ்வான். இதனுடைய பிரதிபதார்த்தம், ஹே வரதனே, ஹேதீனாம் அதிபதயா ஆயுத தலைவர்களான சங்க சக்கராதி பஞ்சாயுதங்கள் சர்வஜர்களாயும் சமுச்சித சக்தையா அந்த ஞானத்துக்கு ஏற்ற சக்தி உடையவர்களாயும் ஸ்வதேக போகா அனன்ய போகர்களாயும் சதைவ எப்போதுமே த்வத் சேவா நியமஜுஷா உன்னை சேவித்து கொண்டிருப்பதிலே நியதி உடையவர்களாயும் சந்தி இருக்கிறார்கள். ஏதான் இப்படிப்பட்டவர்களை சோபார்த்தம் வா ஒரு ஆபரணம் போலே அழகுக்காகவோ ஹர்ஷத்தோவா சந்தோஷத்தினாலோ சதா பிபர்ஷி எப்போதும் பறித்து கொண்டிருக்கிறாய். இப்போது இந்த ஸ்லோகத்தில் வந்துட்டு இந்த திவ்யாயுதங்களை வர்ணிக்கிற பொழுது சர்வஜ்ஞாக சமுச்சித சக்தையா அப்படின்ட்டு இந்த திவ்யாயுதங்கள் வந்துட்டு சர்வஜர்களாக இருக்கிறார், அதுக்கு தக்க சக்தி உடையவர்களாக இந்த திவ்யாயுதங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறேன். இந்த சர்வஜத்வத்துக்கும் சர்வசக்தித்வத்துக்கும் திவ்யாயுதங்களுக்கு இருக்கே, இதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நூல்ல பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்து அவருக்கு ஏது ஹிதம் ஏது பிரியம் முதலான விஷயத்தை அறிந்து அந்த மனோரதத்தை அறிந்து அதன்படி செயல்படுறதுக்கு சர்வஜத்வம். அப்படி பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்து செயல்படுத்த அவருடைய காரியத்தை நன்காக முடித்து கொண்டு வருகிறதுக்கு சர்வசக்தித்வம் அப்படின்ட்டு இங்கே தெரிவிப்பார்கள். இப்போது இந்த திவ்யா எம்பெருமானுக்கு வந்துட்டு ஞான சக்திகளுக்கு குறைவே இல்லை. ஆகையால் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் அப்படின்ட்டு சொல்கிறபடியாலே இந்த திவ்யாயுதங்களுடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவங்களுக்கு கூட ஒரு குறையும் கிடையாது அப்படின்ட்டு தெரிவிப்பார்கள். இப்படி பெருமாளுடைய மனோரதத்தை நன்கு அறிகையும் அத்தை தலைக்கட்டுகையும் இதுவே தான் அதனுடைய சர்வஜத்வத்துக்கும் சர்வசக்தித்வத்துக்கும் பிரயோஜனம். இத்ததாம் ஆழ்வார் கூட கை நின்ன சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல் மெய் நின்ன கமழ்துளவ விரையேறு திருமுடியன்
கை நின்ன சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல். எந்த இடத்துல சங்கல்பிக்கிறீரோ அந்த சங்கல்பிச்ச இடத்துல போயிட்டு யுத்தம்லாம் பண்ணிட்டு திருப்பியும் ஓடி வந்து பெருமாள் ஸ்ரீஹஸ்தத்தில் வந்து ஏழி இருக்கும் பாஞ்சஜன்ய, அதாவது திருவாழியாழ்வான் அப்படின்ட்டு அங்கே வர்ணிக்கிறார் நம்மாழ்வார். இதுதான் இந்த சமுச்சித சக்தையா சர்வஜா அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம், ஒரு விஷயம் என்னென்ன, ராமாவதாரத்தில் வந்துட்டு அந்த காக்காசுரன் பிராட்டி இடத்துல வந்துட்டு அபச்சாரப்படுறான். அபச்சாரப்பட்டதும் பெருமாள் வந்துட்டு ஒரு தர்பத்தை எடுத்துட்டு அதில் பிரம்மாஸ்திரத்தை ஸ்மரித்து உடனே அந்த காக்காசுரன் மேலே பிரயோகிக்கிறார். அப்படி பிரயோகித்ததும் நேராக போயிட்டு அந்த காக்காசுரனை முடிக்க வேண்டியதானே. அப்படி முடிக்காமல் அந்த காக்காசுரன் ஒரு வீடாக போகிறான். அந்த காக்காசுரன் யாரோ இல்லை, இந்திரனுடைய பையனான அந்த ஜெயந்தன் தான் இங்கே காக்காசுரனாக இருக்கான். அவன் நேராக எல்லா தேவர்கள் கிட்டெல்லாம் போகிறான். அவள் தேவர்கள் எல்லாரும் கூட அவளை வந்துட்டு விட்டுடுறா. அடுத்தது ருஷிகள் எல்லாரும் கூட அவளை விட்டுடுறா. கூட இருக்கிற பட்சிகள் எல்லாம் கூட யாருமே இந்த காக்காசுரனை சகாயம் பண்ணுறதுக்கு யாரும் கூட ஏற்றுன்னு முன்ன வர மாட்டா. இது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இந்த காக்காசுரன் வந்து 3 லோகாடு சம்பரிக்கிரமியா அப்படின்னு சொல்லிட்டு 3 லோகங்களையும் சுற்று கடைசியில் வந்துட்டு திரும்பியும் ராமர்கிட்டயே நேராக அந்த ஆசிரம வாசியில் வந்து விடுறானே. அப்படி இருக்கச்ச இந்த பிரம்மாஸ்திரத்தை தான் விட்டதும் நேராக போயிட்டு அவனை சம்ஹரிக்கலாம் தானே. இப்படி 3 லோகத்தையும் அவன் சுற்றின்னு இருந்தால் பின்னாடியே துரத்தின்டா போனோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது இத்ததான் சர்வஜாக சமுச்சித சக்தையா அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஏற்றதாக பெருமாளுடைய திருவுள்ளத்தை நன்கு அறிந்து இந்த திருவாழி திருச்சங்கம் முதலான இந்த திவ்யாயுதங்கள் எல்லாம் கூட செயல்படுறது. அப்படின்னா ராமருடைய திருவுள்ளம் என்னன்னாக்கா இவன் என்ன சரணாகத்தின்ட்டு வரமாட்டானா, சரணம்ட்டு வரமாட்டானா அப்படின்றது ராமருடைய திருவுள்ளம். இந்த பானம் விட்ட இந்த பிரம்மாஸ்திரம் கூட அத்தனை அறிந்து ராமருடைய திருவுள்ளத்தை நன்கு அனுசரித்து அவனுடைய பின்னாடியே தொடுத்திண்டு போச்சே தவிர அவனை சம்ஹரிக்கலை. இப்படி அந்த திவ்யாயுதங்கள் எல்லாம் கூட பெருமாளுடைய திருவுள்ளத்தை கருத்து அறிந்து அதுபடி அதுக்கு ஏற்ற சக்தி படைத்ததாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை இங்கே கூரத்தாழ்வான் வந்துட்டு வர்ணிக்கிறார். அது வர்ணித்ததும் சதைவ துவத் சேவா நியமதுஷா துவதேக போகாக அப்படின்ட்டு இந்த திவ்யாயுதாழ்வார்கள் இருக்காளே அவள் வந்துட்டு எப்போதுமே அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே நியத்தி உடையவர்களாக இருக்கிறார். அதுவே அவளுக்கு ஒரு விரதமாக, பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறதே விரதமாக இருக்கிறார் இந்த திவ்யாயுதாழ்வார்கள். மேலும் ஸ்வதேக போகாக அனன்ய போகர்களாக இருக்கிறார். அவளுடைய போகத்துக்கு மொத்தர் எந்த விஷயத்தையும் அனுபவமாக கொள்ளாமல் எம்பெருமானியே தங்களுடைய போகத்துக்கு விஷயமாக கொண்டிருக்கிறார் இந்த திவ்யாயுதாழ்வார்கள். இப்படி ஒரு வினாடி கூட ஒரு நொடிப்பொழுதும் அகலாமல் இப்படி அவனையே விட்டு அதாவது அவனை விட்டு ஒரு க்ஷணம் கூட விலகாமல் அவனோடையே இருக்கிறார், அவனையே போகமாக கொண்டிருக்கிறார் இந்த திவ்யாயுதாழ்வார்கள். இப்படி முன் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டுருக்கச்ச சர்வஜர்களாக இருக்கிறார், சர்வசக்திமயர்களாக இருக்கிறார். சேவா நியம ஜுஷா அப்படின்ட்டு அவனுடைய கைங்கரியத்திலேயே நியத்தி உடையவர்களாக இருக்கிறார். ஸ்வதேக போகாக அப்படின்னு சொல்லிட்டு அவனையே அவளுக்கு போக பதார்த்தமாக ஒரு போகத்துக்கு விஷயமாக அனுபவத்துக்கு விஷயமாக கொண்டிருக்கிறார். மற்ற எந்த விஷயத்தையும் அனுபவத்துக்கு விஷயமாக கொள்வதே கிடையாது. இப்படி இருக்கிறதுனால என்ன விஷயம் தெரியறது அப்படின்னாக்கா பெருமாள் இவாளை கையில் எப்போதும் தரித்தின்னு இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடையாதுன்ற விஷயம்தான் தெரியறது. எப்படி சுவாமி அப்படி சொல்கிறார் அப்படின்னா இன்னும் இல்லை, இவாள் வந்துட்டு சர்வஜர்களாக சமுச்சித சக்தையாக அப்படின்னு சொல்கிறபடி ஏற்ற சக்தி உடையவர்களாக இருக்கிறதுனால இவாளை வந்துட்டு ஏதாவது ஏவிதான் காரியம் கொள்ளணும் அப்படின்ட்டு கிடையாது. கையில் வச்சுட்டே இருந்து இந்த காரியம் பண்ணு அந்த காரியம் பண்ணுன்ட்டு ஏவிதான் காரியம் கொள்ளணும்னு கிடையாது. அங்கே தூரமாக இருந்தால் கூட பெருமாளுடைய திருவுள்ள கருத்து அறிந்து அதுக்கு ஏற்றபடி செயல்படும்படி அவள் சர்வஜர்களாக இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியறது. ரெண்டாவது, இவாளை நம்ம கிட்டையே வச்சுக்காது இருந்தாக்கா இவள் ஏதாவது சுவார்த்த பரத்தையாக அவளுடைய தங்களுடைய வேலைகள் ஏதாவது பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அகன்று போவார்களா அப்படின்னா இல்லை, பெருமாளுடைய கைங்கரியத்திலேயே அவருடைய சேவையிலேயே அவள் வந்துட்டு நியதர்களாக இருக்கா. மேலும் எம்பெருமானையே போகமாக கொண்டிருக்கிறா அப்படின்ட்டு துவதேக போகாக அப்படின்ட்டு வர்ணிக்கிறா. அதனால் இந்த திவ்யாயுதாழ்வார்களை பெருமாள் கையில் தரித்திருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்கிற பொழுது அங்கே தான் தெரிவிக்கிறார்.
அப்போ நீ இவாளை தரித்தின்னு இருக்கிறது, அதாவது இந்த திருச்சங்கு முதலான இந்த திவ்யாயுதாழ்வார்களை கைகளை ஏந்தி கொண்டிருக்கிறது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, மாணிக்க மந்திரத்திற்கு மங்களார்த்தமாக மணிவிழுக்கேத்துமா போலே அப்படின்ட்டு சோபார்த்தமாகவே இது மாதிரி நீ வந்துட்டு இவாளை ஏந்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்ட்டு இங்கே காமிக்கிறார் கூரத்தாழ்வான். அப்படின்னா ஒரு மாணிக்கத்தாலேயே பண்ணியிருக்கிற ஒரு வீடு, அதில் திருப்பி விளக்கேற்றுறாங்களாம். தூமணி மாடத்து சுத்தம் விளக்கறியா அப்படின்ற அந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறது. அந்த கோபிகையோட வீடு வந்துட்டு அந்த பாகவத திருமாளிகை வந்துட்டு நல்ல மாணிக்கத்தாலேயே ஒரு தோஷமும் இல்லாத மாணிக்கத்தாலேயே மணிகளாலேயே பண்ணியிருக்கு. அப்படி பிரகாசமாக இருக்கிற வீட்டில் வந்துட்டு சுத்தம் விளக்கறிய சுத்தம் தீபங்கள்லாம் எழுத்திருக்காளே, இதுக்கு என்ன கருத்து அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, மங்களார்த்தமாக தீபத்தை ஏற்றிருக்கா. அதே போல் பெருமாள் வந்துட்டு இவாளை வச்சுட்டு தான் ஏதோ காரியம் பண்ணணும் அப்படின்ட்டுல சங்கல்ப சாத்தியம்தான் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு கையில் எதுக்கு வச்சுட்டு இருக்காருன்னா சோபார்த்தமாக அழகுக்காக தான் வச்சுட்டு இருக்கார். ஒரு ஆபரணத்தை எப்படி தரித்திருப்பாளோ அதுபோல் ஆபரணத்வேன இந்த திவ்யாயுதாழ்வார்களை பெருமாள் வந்துட்டு தன்னுடைய திருக்கைகளை தரித்திருக்கார். ஆமாவா, இந்த திருவாழி திருச்சங்கெல்லாம் சாத்தின்னு இருந்தாக்கா அத்தனை அழகா அப்படின்னு சொல்கிற பொழுது அங்கே தெரிவிக்கிறார், இன்னார் எண்ணறியேன் அண்ணே ஆடியிடம் பொன்னார் சார்ங்கமுடைய வடிகளை இன்னார் எண்ணறியேன் அப்படின்ட்டு அனுபவிப்பாரை பிச்சேத்தக்கடவ திருவாழியும் திருமேனிக்கு பரபாகமான ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் உடைய பங்கைய கண்ணான் அப்படின்ட்டு இந்த பெருமாள் திருவாழி திருச்சங்கு ஏந்திருக்கிற கைகளில் அதுவே ஒரு தனி அழகு. எப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார், இவர் யாரோ தெரியலையே கையில் சங்கு பிடிச்சின்னு இருக்கார், சக்கரம் பிடிச்சின்னு இருக்கார், ஆனால் இவர் யாரோ தெரியலையே அப்படின்ட்டு இங்கே தெரிவிக்கிறது. மாதிரி அனுபவிப்பார்களெல்லாம் அப்படியே மோகிச்சு விழும்படிக்கு அந்த பெருமாள் திருமேனி என்னமோ கார்மேனின்ட்டு கருப்பாக இருக்குது, திருக்கைகள் என்னமோ செவந்திருக்கு, அதில் வெள்ளையா அப்படின்ட்டு திருப்பாஞ்சஜன்யத்தை பிடிச்சின்னு இருக்கார். மேலே அவர் திருக்கண்கள் என்னமோ பங்கைய கண்ணான் தாமரையொத்த திருக்கண்களாக இருக்குது. இது மாதிரி அந்த பரபாகம் பார்த்தாவே அந்த கான்ட்ராஸ்டே அத்தனை அழகாக இருக்குது. ஆனத்தினால இப்படி அனுபவிப்பாரை பிச்சேத்த கடவுதாக இருக்குது. ஆகவே இத்த ஒரு அழகு போல, அதாவது சோபார்த்தமாக ஒரு திருவாபரணம் போல இத்த பெருமாள் சாத்தின்னு இருக்கார். மேலும் ஹர்ஷதோவா உனக்கு சந்தோஷத்துக்காக நீ எல்லாம் கூட தரித்திருக்கிறாயா அப்படின்ட்டு இங்கே கேட்கிறார் கூரத்தாழ்வான். இது என்ன அப்படின்னாக்கா தத் சேவா அதாவது தத் சேவா நியமஜுஷா அப்படின்னு சொல்கிற பொழுது இது மாதிரி உன்னுடைய சேவையிலேயே நியதர்களாக இருக்கிற இந்த அத்தாணி சேவகர்களாக இருக்கிற உன்னுடைய கைங்கரியத்திலேயே நியத்தி இருக்கிற இந்த திவ்யாயுதாழ்வார்களை கையில் தரித்திருக்கிறது உனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற விஷயமாக இருக்குது. எப்படின்னா ஆஷ்ரிதர்களுடைய ஸ்பர்ஷம் எம்பெருமானுக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்ற விஷயத்தை இங்கே சாய்க்கிறது. இங்கே ஆண்டாள் வந்துட்டு தெரிவிக்கிறா, செங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்ட்டு அங்கே தடக்கையன் அப்படின்ற அந்த விஷயத்தில் சொல்கிறது, அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் பெருமாள் கையில் தரித்திருக்கிறே அந்த திவ்யாயுதாழ்வார்களுடைய ஸ்பர்ஷத்தினால பெருமாளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆடத்தனால் இந்த கைகள் வந்துட்டு வளர்ந்து போயிடுத்தான். தடக்கையன் விஷாலமான கையை உடையவர்கள், அப்படி வளர்ந்த திருக்கைகள் உடையவர் அப்படின்னா இந்த ஆயுதங்களுடைய ஸ்பர்ஷத்தினால தன்னுடைய ஆஷ்ரிதர்களுடைய ஸ்பர்ஷத்தினால பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷம், திருக்கை வளர்ந்தது அப்படின்ட்டு அங்கே தெரிவிக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி தேவப்பெருமாள் வந்துட்டு ஆச்சரியமாக இந்த திவ்யாயுதங்கள் எல்லாத்துமே கூட ஏந்திருக்கிறே அந்த பெருமாளுடைய அந்த தோளழகு என்ன, அடிமான தடவரை தோள் அடல் ஆடித்தடக்கையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஆச்சரியமாக வர்ணிக்கிறது. அணி நன்கு திருவாபரணங்களால் அலங்கிருத்தமான மான தடவரை தோள் அணி மான அப்படின்றதுனால விஷாலமான, அதாவது தீர்க்கமான, தட விஷாலமான, வரைத்தோள் பர்வதம் போல பலிஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த புஜங்கள் அந்த தோள்களாகவை அது மாதிரி இருக்கு. அப்படி விஷாலமான, திருடமான, பலிஷ்டமான, தீர்க்கமான, நன்கு ஆபரணங்களால் அலங்கிருத்தமான அந்த திருத்தோள்கள், மேலும் இது மாதிரி விஷாலமான கைகளில் வந்துட்டு தடவரைத்தோள் அடலாடி தடக்கையன் நன்கு விஷாலமான ஸ்ரீஹஸ்தத்தை உடையவர். அப்படி கையில் திருப்பாஞ்சஜன்யத்தையும் திருவாழி ஆழ்வானையும் ஏந்தி கொண்டிருக்கிறாரே, அது சேவிக்கிறதே ஒரு தனி அழகு. அதி கம்பீரமாக தேவப்பெருமாள் அப்படி ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த சேவை வந்துட்டு அது மாதிரி திருவாழி திருச்சங்கத்தை எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிற அந்த சேர்த்தி அழகை சேவித்து இதுக்கு உண்டான விஷயமாக இது மாதிரி கூரத்தாழ்வான் இந்த 47வது ஸ்லோகத்தை
இது மாதிரி திவ்யாயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறதுக்கு பிரயோஜனமே இது ஒரு சோபார்த்தமாக, மேலும் எம்பெருமானுக்கு ஆஷ்ரிதர்களுடைய ஸ்பர்ஷம் தனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கவே எம்பெருமான் ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இங்கே தெரிவிக்கிறது. மேலும் இங்கே காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். இது வந்துட்டு உனக்கு அழகு கொடுக்கறதுக்காக நீ திருவாழி திருச்சங்கை ஏந்து கொண்டில்ல, அவத்துக்கு நீ அழகு கொடுக்குறாய், ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமாள் அப்படின்ட்டு சொல்லும்படிக்கு இப்போது லோகத்திலேயே சில வஸ்துக்கள் அதனுடைய வகுத்த ஸ்தானத்தில் இருந்தால் தான் அதுக்கு ஒரு அழகே கூடும். அதுபோல் இந்த திருவாழி திருச்சங்கத்துக்கே பெருமாளுடைய திருக்கைகளில் வந்து சேர்ந்தபடியால் தான் அந்த அழகே. ஆடத்தினால உனக்கு அவை அழகு கொடுக்கறதுன்னு உன் திருக்கைகளில் வந்து சேர்ந்தபடியாலே நீ அவை எல்லாத்துமே கூட கையில் ஏந்தி கொண்டு அதுக்கு நீ அழகு கொடுக்குறாய் அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமான வியாக்கியானத்தை அங்கே பண்ணுறார். இப்படி 47வது ஸ்லோகம். அடுத்தது 48வது ஸ்லோகம். கிம் தாத்துர் ககன விதான மாத்ருகாபூத் வக்ஷஸ்தே வரதவரேண்ய யத்ர நாம பத்மாயா முகமத கௌஸ்துபஸ்ச ஜாதோ சந்திரார்கா உடுனிகராயதே துஹாரஹா. இங்கே வந்துட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்துட்டு அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்பழகையெல்லாம் நன்கு சேவித்து ஒரு விஷயத்தை அங்கே தெரிவிக்கிறார். ஒன்றும் இல்லை, உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை. இது மாதிரி இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்காக, அனைத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்காக நீ வந்து உன் திருநாபி கமலத்திலேருந்து அந்த சதுர்முகனான பிரம்மாவை நீ வந்துட்டு தோத்தினாயே. அப்படி அந்த அளவில் அந்த பிரம்மாவுக்கு ஆகாசம் அப்படின்ற ஒரு தத்துவம், ஆகாசம் அப்படின்ற அந்த பூதத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு மாத்திருக்கையாக உன் திருமார்பையே காட்டி தந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகத்தில். இதனுடைய பிரதிபதார்த்தம், ஹே வரதவரேண்ய, வரமளிக்கும் தேவர்களில் சிறந்த வரதராஜனே, ஏத்திர வக்ஷசி, யாதொரு திருமார்பில் பத்மாயாக முகம், பிராட்டியின் திருமுகமும், அத கௌஸ்துபஸ்ச, ஸ்ரீ கௌஸ்துபமணியும், சந்திரார்கா, சந்திரசூரியர்களாக, ஜாதௌ ஆகினவோ, ஹாரஸ்து முக்தாஹாரமோ வெண்ணால், உடுநிகராயத்தே நக்ஷத்திர சமூகம் போன்றுள்ளதோ, ததிதம் அப்படிப்பட்ட இந்த தேவக்ஷா உனது திருமார்பானது, தாதுகு பிரம்மாவுக்கு, ககனவிதான மாத்ருகாபூத் கிம் ஆகாசம் என்பதொரு பூதத்தை சிருஷ்டிப்பதற்கு மூல நிதர்சனமாக ஆயித்தோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேள்வி கேட்கிறார். அப்படின்னா இந்த திருமார்பு இருக்கே, பெருமாளுடைய திருமார்பு எப்படி இருக்குன்னாக்கா, பிரம்மாவுக்கு ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு மாத்திருக்கையாக இருக்குது, ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்றத இது மாதிரி உதாரணமாக நீ காட்டி தந்தாயோ அப்படின்ட்டு இந்த விஷயத்தை கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இப்போது மாத்திருக்கா அப்படின்னு என்னதுன்னா, உன்னை பார்த்து மத்தொன்னை நிர்மிக்கும் இடத்தில் பூர்வவர்த்தியான வஸ்துவுக்கு மாத்திரிகா என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாச சிருஷ்டிக்கு பேரருளாளனுடைய திருமார்பை மாத்திரிகை என்னால் இரண்டிக்கும் சாதர்மியம் இருக்க வேணுமே. இப்போது ஒன்றத்தை பார்த்து மற்றொன்று சிருஷ்டிக்கச்ச அந்த பூர்வபாவியாக இருக்கிற அந்த வஸ்துவுக்கு மாத்திருக்கான் அப்படின்ட்டு பெயர். இப்போது ஒன்றத்தை பார்த்து ஒன்றொன்றத்தை சிருஷ்டிக்கிறோம். இப்போ பெருமாளுடைய திருமார்பை வந்துட்டு மாத்திருக்கையாக இருக்குது, அதை பார்த்து ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறேருனாக்கா இரண்டுத்துக்கும் ஒரு சாதர்மியம், ஒரு ஒப்புமைன்றது இருக்க வேண்டாமா? அப்போது இந்த திருமார்பு ஆகாசம் போன்று இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இதுக்கும் ஒரு ஒப்புமை இருக்கணும் தானே. அதை தான் இங்கே வர்ணிக்கிறார் கூறத்தாழ்வான் தம்முடைய உத்தரார்த்தத்தில். பத்மாயாக முகமத கௌஸ்துபஸ்ச ஜாதோ சந்திரார்கா உடுநிகராயதே துஹாரஹா. அந்த பெருமாளுடைய விஷாலமான விமல வக்ஷஸ்தலம் இருக்கே, அதில் வந்துட்டு அகலகில்ல நிறையமென்னு அலர்மேல் மங்க யுரைமார்பா அப்படின்ட்டு சொல்லும்படி ஒரு க்ஷணங்கூட நான் கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விராட்டியார் அங்கேயே உக்காண்டிருக்காளே, அப்படி அங்கே ஏழிருக்கும் அந்த பெரிய விராட்டியார் உடைய முகம்தான் அங்கே வந்துட்டு ஒரு சந்திரன் போல இருக்கான். அங்கே குருமாமணிப்புன் குலாவி திகழும் திருமார்பும் அப்படின்ட்டு சொல்லும்படிக்கு அந்த திருமார்பில் சாத்தி கொண்டிருக்கிற அந்த கௌஸ்துப மணி தான் ஒரு சூரியன் போல இருக்கான். மேலே அந்த முக்தாகாரம் எல்லாம் சாத்தின்னு இருக்கேரே, அதெல்லாம் வந்துட்டு ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரம் போன்னு இருக்கான். அது மாதிரி பிரம்மாவுக்கு இந்த ஆகாசம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை, ஒரு பூதத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு உன் திருமார்பையே நீ ஒரு மாத்திருக்கையாக காட்டி கொடுத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஸ்லோகமாக அமைந்திருக்கு. அடுத்தது 49வது ஸ்லோகம். அண்டானாம் துவதுதரமாமனந்தி சந்தஹா
ஸ்தானம் தத் வரத கதம்னு கார்ஷமஸ்ய மாஹாத்மியம் ஸ்வத இஹ ஏஷு நூனமேஷாம் ருத்திஸ்யான் மகிமகரி நஹீதரேஷாம். இதில் வந்துட்டு தேவப்பெருமாளுடைய அந்த திரு உதரத்தை சேவித்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னான்ட்டுன்னா, தேவப்பெருமாளே நீ வந்துட்டு அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை ஆலமாமலத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அப்படின்ட்டு தெரிவிக்கும்படி இந்த அண்டங்கள் எல்லாத்துமே கூட நீ உண்டாயே அது மாதிரி அப்போ உன்னுடைய வயறு பெருத்து தானே இருக்க வேணும். இது மாதிரி இந்த அண்டங்கள் எல்லாத்துமே கூட உண்டாய் அப்படின்றத பிரம்மவித்துக்களான பராசர பாராசரியாதி மகர்ஷிகள் எல்லாரும் கூட தெரிவிப்பார்கள். இது மாதிரி தெரிவிக்கிறா. அது மாதிரி இருக்கச்ச உன்னுடைய வயறு வந்துட்டு பெருத்து தானே இருக்க வேணும். இப்படி கிருஷா இப்படி கிருஷான்யோ அப்படின்ட்டு இங்கே தெரிவிக்கும்படிக்கு இது மாதிரி மெலிதாக இருக்கே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை சங்கித்து அதுக்கு ஸ்வயமேவ பரிஹரித்து கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போது அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முத்துமுண்டவன் இது மொத்தத்தையும் கூட நீ உண்டாய் அப்படின்னு இருக்கச்ச உன்னோட வயிறு பெருத்து தான் இருக்கணும், ஆனால் மெலிதாக இருக்கே அப்படின்ட்டு இதை சங்கித்து அதுக்கு தாமே பதில கூட கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தில். இதனுடைய பிரதிபதார்த்தம், ஹே வரதனே துவதுதரம் உனது திருவயித்தை அண்டானாம் அண்டங்கள் அனைத்துக்கும் ஸ்தானம் இருப்பிடமாக சந்தகா ஆமணந்தி பராசராதி பிரம்மவித்துக்கள் இயம்புகின்றனர். தத்து அப்படி இருக்க அஸ்ய இந்த திருவயித்துக்கு கார்ஷ்யம் மெலிவானது கதம்னோ எங்கனேயோ என்று சங்கித்து தாமே பரிஹரித்து கொள்ளுகிறார். இஹ இவ்வுலகில் ஏஷ எந்த வஸ்துக்களின் மாஹாத்யம் பெருமையானது ஸ்வதசித்தமோ ஏஷாம் இந்த வஸ்துக்களுக்குத்தான் ருத்தி, அதாவது ஒரு சம்ருத்தியானது உண்டானால் உண்டாகிற அந்த சம்ருத்தியானது மகிமகரி ஒரு பெருமையை விளைவிக்கும். இத்தரேஷாம் அதாவது இயற்கையாக ஒரு பெருமை இல்லாத மற்ற வஸ்துக்களுக்கு உண்டாகிற ருத்திகி சம்ருத்தியானது ந மகிமகரி, அதாவது மகிமகரி நகி பெருமையை விளைவிக்க வல்லதன்னியே அப்படின்ட்டு இது நூனம், இது திண்ணம், இது நிச்சயம் அப்படின்ட்டு காமிக்கிறார் கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தில். அதாவது இந்த லோகத்தில் எந்தெந்த வஸ்துக்களுக்கு ஸ்வதகா ஒரு பெருமை இருக்கோ, ஸ்வதகா வைபவம் இருக்கோ, அதுக்கு ஒரு சம்ருத்தின்றது ஏற்பட்டாக்கா அதுக்கு ஒரு வைபவத்தை ஒரு பெருமையை உண்டாக்குமே ஒழிய அதுக்கு ஒரு வைபவத்தை கொடுக்குமே ஒழிய ஸ்வதசித்தமான எந்த ஒரு வைபவம் இல்லாத அதி லகுவாக அதி அல்பமாக இருக்கிற ஒரு பதார்த்தம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு சம்ருத்தி ஏற்பட்டாலும் அதுக்கு ஒரு எந்த வைபவமும் ஏற்படுறது கிடையாது அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்லோகத்தில் காமிக்கிறார் கூறத்தாழ்வான். இது எதே போலன்னா, நீ இது மாதிரி இத்தனை அண்டங்கள் எல்லாத்துமே கூட உண்டாயே, அப்போ உன்னுடைய திருவயிறு வந்துட்டு பெருத்து தானே இருக்க வேணும், அப்படி இல்லாத இப்படி மெலிதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சங்கித்து, ஆனால் இந்த லோகத்தில் வந்துட்டு எதுக்கு ஸ்வதசித்தமான ஒரு வைபவம் உண்டோ அதுக்கு வந்துட்டு ஏற்படுற ஒரு சம்ருத்தி தான் அதுக்கு ஒரு வைபவத்தை கொடுக்குமே ஒழிய ஸ்வதசித்தமான வைபவமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு சம்ருத்தி ஏற்பட்டாலும் அதுக்கு எந்த வைபவம் உண்டாகிறது கிடையாது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இங்கே காமிச்சதும் ஆகையால் உன்னுடைய திருவயிறு இருக்கே, அந்த உதரம் இருக்கே, அது வந்துட்டு மெலிந்து இருந்தாலும் பெருத்து இருந்தாலும் அதுக்கு ஸ்வதசித்தமான ஒரு வைபவம் இருக்குவே, அதுக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்ட்டு இங்கே காமிக்கப்படுறது. எப்படின்னாக்க ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது, அந்த சமுத்திரத்தில் போய் நாம் வந்துட்டு ஒரு செம்பில் தீர்த்தம் எடுத்து போய் சேர்க்கிறோம், அதனால் அதுக்கு ஏதாவது போகிறதா? ஒன்றும் வர போகிறது இல்லை. சரி, அந்த சமுத்திரத்துலேருந்து நாம் ஒரு செம்பு தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்துடுறோம், அதனால் அதுக்கு ஏதாவது குறை ஏற்பட போகிறதா? அந்த குறையும் இல்லை. ஆனால் அதனுடைய வைபவம் ஏதாவது குறைய போகிறதா? வைபவம் ஒன்றும் குறைய போகிறது இல்லை. சமுத்திரம் அதி கம்பீரமாக அப்படியே தான் இருக்க போகிறது. அதே போல் ஆற்றுக்கிட்ட மழை பெஞ்சு ஏதோ குட்டையாக தண்ணி தேங்குறது, அதில் நாம் எவ்வளோ ஜலம் சேர்த்தாலும் அது ஒன்றும் சமுத்திரம் ஆக போகிறதில்ல. அடுத்தனால லோகத்தில் எதுக்கு ஸ்வதசித்தமான ஒரு பெருமை இருக்கோ அதுக்கு நாம் வந்துட்டு ஒரு சம்ருத்தி ஏற்படுத்தினாலும் ஒரு குறை ஏற்பட்டாலும் அதுக்கு அதனால எண்ணம் மாறப்போகிறதில்லை, அதனுடைய வைபவம் அப்படியே தான் இருக்கும், அதுக்கு ஸ்வதசித்தமான வைபவம் இருக்கும். ஆனால் வந்துட்டு லோகத்தில் வைபவமே இல்லாத அதி அல்பமாக ஒரு விஷயம் எது இருக்கோ அதுக்கு என்ன தான் நாம் சம்ருத்தி ஏற்படுத்தினாலும் அதுக்கு என்ன வைபவம் ஏற்படுறது கிடையாது.
இந்த விஷயத்தை தான் இங்கே கூறத்தாழ்வான் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அடுத்தனால இங்கே மகாத்மியம் அப்படின்றதுக்கு 2 விதமாக தெரிவிப்பார்கள். அதாவது ஆகார பிரயுக்தமான மகத்துவம், குணப்பிரயுக்தமான மகத்துவம் அப்படின்ட்டு. ஆகார பிரயுக்தமான மகத்துவம் அப்படின்னா லோகத்தில் பெரிய பெரிய ஒரு திருமாளிகைகள், பெரிய பெரிய ஒரு விருட்சங்கள், பெரிய பெரிய இருக்கிற இந்த சமுத்திர மகாநதிகள் முதலானதுலெல்லாம் கூட மகத் சப்தத்தால் சொல்கிறது உண்டு. அதே போல் நல்ல குணங்கள் இருக்கிற பெரியவர்களை வந்துட்டு மகானு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறதும் உண்டு. அதனால் இந்த மகத் சப்தமானது குணப்பிரயுக்தமாகவும் பிரயோகிக்கிறது உண்டு, ஆகார பிரயுக்தமாகவும் பிரயோகிக்கிறது உண்டு. அங்கே உனக்கு ஆகார பிரயுக்தமாக இப்படி மெலிந்தா இருந்தாலும் குணப்பிரயுக்தமாக பார்த்தா உன்னுடைய பெருமை ஒன்றும் குறைய போகிறதே இல்லையே. இப்போ இந்த திருவயிறு இப்படி பெருசு இருந்தால் தான் நீ இந்த அன்னங்கள்லாம் சாப்பிட்டா போலையா? அப்படி இல்லை, சாஸ்திரங்களெல்லாம் சொல்லித்து எம்பெருமான் வந்துட்டு இந்த மாதிரி ஆலமாமலத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான், ஆகையால் உன்னுடைய பெருமைக்கு இது என்ன குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெத்திரேக முகத்தாலே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். இப்படி தெரிவித்து இந்த ஸ்லோகம் இப்படி அமைந்திருக்கு. அடுத்தது கடைசி ஸ்லோகம் 50வது ஸ்லோகம். சௌந்தர்யாமிருதரச வாக வேகஜஸ்யாத் ஆவர்த்தஸ்தவகில பத்மநாபநாபிஹி தத்பத்மம் வரத விபாதி காந்திமய்யாக லக்ஷ்மியாஸ்தே சகல வபுர்ஜுஷோனு சத்மா. அடுத்தது அந்த தேவப்பெருமாளுடைய திருநாபி கமலத்தை வந்துட்டு வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பூர்வார்த்தத்தில் வந்துட்டு திருநாபியையும், உத்தரார்த்தத்தில் வந்துட்டு அந்த நாபியில் இருக்கிற அந்த நாபி கமலத்தையும், இவை ரெண்டுத்தையும் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் கூறத்தாழ்வான். இதனுடைய பிரதிபதார்த்தம் பத்மநாபா, பத்மநாபனாகிய ஹே வரத, வரதனே, தவநாபிகி, உனது திருநாபியானது சௌந்தர்யாமிருதரச வாகவேகஜா ஆவர்த்தா சியாத், திருமேனி அழகாகிற அமிர்தரச பிரவாகத்தின் வேகத்தாலே உண்டான சுழியாம். தத்பத்மம், அந்த நாபியுள்ள தாமரை மலரானது, தே, உன்னுடைய சகல வபுர்ச்சுஷா, திருமேனி எங்கும் வியாபித்திருக்கிற காந்திமையாக லக்ஷ்மியாக, காந்தியாகிற லக்ஷ்மிக்கு சத்மனு இருப்பிடமாம் போல விபாதி விளங்குகின்றது அப்படின்னு இதனுடைய பிரதிபதார்த்தம். இங்கே என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த பெருமாளுடைய நாபி இருக்கே, அந்த நாபி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பெருமாள் திருமேனி எங்கும் இருக்கிற அந்த சௌந்தர்யம் அப்படின்ற அந்த அமிர்தரசம் இருக்கே, அந்த சௌந்தர்யமாகிற அந்த அமிர்தரச பிரவாகத்தால் ஏற்பட்ட ஒரு சுழி போல் இருக்குது அந்த நாபியானது அப்படின்ட்டு இங்கே தெரிவிப்பார்கள். பெரிய பெரிய நதிக்கிட்டலாம் பார்ப்போம், அந்த வேகமாக பிரவாகம் வேண்டிருக்குன்னா அங்கே சுழிலாம் ஏற்படுறது. அதுபோல் பெருமாள் திருமேலி இருக்கிற அந்த சௌந்தர்யமாகிற அந்த பிரவாகத்தினால, அந்த சௌந்தர்யமாகிற அந்த அமிர்தரச பிரவாகத்தால் ஏற்பட்ட ஒரு சுழி தான் இந்த நாபி அப்படின்ட்டு இந்த பூர்வார்த்தத்தில் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். அடுத்தது உத்தரார்த்தத்தில் தெரிவிக்கிறார், இந்த நாபியில் பூத்த அந்த தாமரை மலராக இருக்கே, அந்த நாபி கமலம் இருக்கே, அது எதுக்கு இருப்பிடமாக இருக்குது தெரியுமா? அது வந்துட்டு தாமரை அப்படின்னாக்கா ஒரு பிராட்டிக்கு இருப்பிடமாக தானே இருக்க வேணும். அதனால இந்த நாபியில் இருக்கிற அந்த நாபி கமலமானது யாருக்கு இருப்பிடமாக இருக்குன்னாக்கா, பெருமாள் திருமேனியுடைய அந்த காந்தியே ஒரு லக்ஷ்மியாக இங்கே சொல்லின்னு இருக்கார். இங்கே எப்படின்னா, பெருமாளுடைய லாவண்ய சம்பத்தியே லக்ஷ்மித்வேன ரூபணம் பண்ணி அப்படின்ட்டு இங்கே தெரிவிக்கிறது. அப்படின்னா பெருமாள் திருமேனுடைய அந்த காந்தி இருக்கே, அதுவே ஒரு லக்ஷ்மியாக இருக்குது. திருவேங்கடமுடையான் விஷயமாக ஒரு சூர்ணிக்கை தெரிவிப்பது, இந்த வக்திராப்ஜே பாக்யலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருவேங்கடமுடையான் திருமேனி எங்கும் லக்ஷ்மி இருக்கா, அவருடைய திருக்கைகளில் வந்துட்டு சர்வதா தானலக்ஷ்மி இருக்கா, ஹிருதயத்தில் வந்துட்டு பூதகாருண்ய லக்ஷ்மி இருக்கா, கட்காகிரே சௌரியலக்ஷ்மி இருக்கா, முதலான விஷயத்தெல்லாம் அங்கே ஆச்சரியமாக அந்த சூர்ணிக்கையில் தெரிவிக்கிறது. அதே விதமாக இங்கே தேவப்பெருமாளுடைய திருமேனியில் இருக்கிற அந்த காந்தி இருக்கே, அத்தையே ஒரு லக்ஷ்மியாக தெரிவித்து, அந்த திருமேனி இருக்கிற அந்த காந்தியாகிற அந்த லக்ஷ்மிக்கு இந்த திருநாபி கமலம் வந்துட்டு இருப்பிடமாக இருக்கு அப்படின்னு கூறத்தாழ்வான் தெரிவித்தின்றிருக்கு. அதாவது இந்த லாவண்ய சம்பத்தியை லக்ஷ்மித்வேன ரூபணம் பண்ணி அந்த லக்ஷ்மிக்கு இது இருப்பிடமோ என்கிறார். இப்படி இந்த நாபி கமலம் திருமேனி முழுமைக்கும் சோபாவகமாக இருக்கும்படியை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி 46வது ஸ்லோகம் தொடங்கி 50வது ஸ்லோக பர்யந்தம் தேவப்பெருமாளுடைய திருக்கைகளுடைய அந்த சகப்பு நிறத்தையும்,
அடுத்தது வந்துட்டு அந்த திருக்கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிற திவ்யாயுத ஆழ்வார்கள் விஷயமாக அந்த ஏந்தி கொண்டிருக்கிற அந்த பிரகாரத்தையும், அடுத்தது தேவப்பெருமாளுடைய விஷால விமல வக்ஷஸ்தலத்தையும், அப்புறம் தேவப்பெருமாளுடைய உதரவந்தனத்தையும் திரு உதரத்தையும், அதான் அப்புறம் வந்துட்டு திருநாபியும் அந்த நாபியில் இருக்கிற அந்த நாபி கமல விஷயமாக இந்த ஸ்லோகத்தில் இது எல்லாத்துமே கூட வர்ணிக்கிறார் கூரத்தாழ்வான் இந்த 5 ஸ்லோகத்தில். இப்படி இந்த விஷயமாக கூரத்தாழ்வான் வர்ணிக்கிறது. இப்படி அடியேன் உபன்யசிக்கும்படி அடியேனை நியமித்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியாய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே அடியனுடைய தண்ட பிரணாமங்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.